ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு கூட எப்படி நல்ல ஒரு யூடியூப் சேனல் நடத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். என்னோட பேர் ஜஸ்வின். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோஸை என்னுடைய சேனலில் பார்க்குறதுல கிட்டத்தட்ட 70% பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை. தயவுசெய்து நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோவை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கவனமாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதோ அந்த அடிப்படையில் அதை வச்சு தான் நாம் ஒரு சில கண்டென்ட்டை நம்ம கொடுக்க முடியும். அப்போது நம்மக்கிட்ட என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் சரியான விதத்தில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை வச்சு அந்த எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன நல்ல கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன எக்யூப்மெண்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு நீங்கள் கேள்வியை கேட்டிங்க அப்படின்னா, உண்மையிலேயே இன்றைக்கி நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பேசிக் எக்யூப்மெண்ட் இருக்குது. என்னென்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு சாதாரண ஒரு சின்ன மொபைல், இந்த மாதிரியான ஒரு சின்ன மொபைல் உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தது அப்படின்னா உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியும். ஏன்னா அந்த சாதாரண ஒரு மொபைலை வச்சு கூட நம்ம அழகான ஒரு வீடியோ எடுத்து நாம் அந்த மொபைலில் இருந்தே கூட என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த யூடியூப் சேனலில் நம்மளுடைய வீடியோஸை ரொம்ப ஈஸியாக நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். அப்போது ஒரு மொபைல் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் கூட நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக அந்த மொபைல் வச்சு ரொம்ப அழகான வீடியோஸை எடுத்து உங்களால் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அந்த யூடியூப் சேனலை வெற்றிகரமாக நடத்த முடியும் அப்படிங்கிறத முதலாவது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். நான் கூட என்னுடைய வீடியோஸ் இன்னொரு மொபைலில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய முன்னால் உள்ள வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த செட்டப்பை நான் காட்டியிருப்பேன். என்னுடைய மொபைலில் தான் நான் என்னுடைய வீடியோஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போது மொபைல் அப்படிங்கிறது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு உண்மையிலேயே போதுமானது. ஒரு மொபைல் மூலமாக ஒரு வீடியோ எடுத்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒருவேளை உங்களுடைய கண்டென்ட் அடிப்படையில் நீங்கள் அடுத்ததை கவனிக்க வேண்டியது ஆடியோ. ஒருவேளை நீங்கள் நான் பேசுகிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயத்தை நீங்கள் பேசி போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆடியோ ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னுடைய இந்த மைக்கில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு மைக் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி உங்களுடைய ஆடியோ ஈஸியாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனால் ஒருவேளை மொபைல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கும்போது, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிம்பிளாக ஒரு காலர் மைக் வாங்கிக்கிறது நல்லது. 250 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமான குவாலிட்டியில் உங்களுக்கு காலர் மைக் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒரு 250 ரூபாயில் சிம்பிளான ஒரு காலர் மைக்கே கூட அது உங்களுக்கு போதுமானது. அது என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ நான் மொபைலில் அங்கேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த மொபைலில் இருந்து அந்த மைக்கை எனக்கு வாய் பக்கத்தில் கொண்டு வரும். அந்த காலர் மைக் வாங்கி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மொபைலில் இருக்கிற மைக் உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் அது வந்துடுறதுனால நீங்கள் பேசுகிற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக ரெக்கார்ட் ஆகும். ஒருவேளை நீங்கள் என்னால் ஒரு காலர் மைக் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒருவேளை உங்கள்கிட்ட ஏற்கனவே இந்த மாதிரியான இங்கே இருக்குது, ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு சாதாரண ஒரு ஹெட்ஃபோன் உங்கள்கிட்ட ஒரு வேளை இருக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கிறது நம்ம மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இயர்ஃபோன். இதில் பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு இயர்ஃபோனில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த இடத்துல ஒரு மைக் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளாக சின்னதாக ஒரு மைக் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாதாரண ஒரு இயர்ஃபோன் கூட நீங்கள் அதை மாட்டிக்கிட்டு அந்த இயர்ஃபோனை நீங்கள் மாட்டிக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா, சாதாரணமாக நீங்கள் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஆடியோவில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். அதை நீங்கள் மாட்டிக்கிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆடியோ உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா உங்களுடைய வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு ப்ளூடூத் டிவைஸ் ஒருவேளை உங்கள்கிட்ட இருக்கலாம். சாதாரணமாக நம்மளுடைய ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இங்கே பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இருக்குது. இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் மைக் ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி உங்கள் களத்தில் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் அந்த ப்ளூடூத் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இந்த மைக் அதில் கனெக்ட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் இருக்கிற மைக் மொபைலில் கனெக்ட் ஆகிரும். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ப்ளூடூத் நீங்கள் யூஸ் பண்ணி கூட என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களால் ரொம்ப ஈஸியாக இந்த இந்த
இந்த மாதிரியான ஒரு ப்ளூடூத் டிவைஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா நல்ல ஒரு ஆடியோ வந்து உங்களால் மொபைலில் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபோன், ஒரு ஹெட்ஃபோனோ அல்லது சாதாரண ஒரு கிளிப் மைக்கோ அந்த மாதிரியான ஒரு ப்ளூடூத் டிவைஸோ ஒரு வேளை உங்களால் யூஸ் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குமானா நீங்கள் வந்து எவ்வளவு க்ளோஸாக உங்களுடைய மொபைலை வந்து எவ்வளவு க்ளோஸாக பக்கத்தில் வைக்க முடியுமோ அதிகபட்சம் அவ்வளோ க்ளோஸாக உங்களுடைய முகமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இவ்வளோ மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. ஒரு நல்ல வீடியோவுக்கு வந்து உங்களுடைய முழு உடல் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய முகமும் கொஞ்சம் இடமும் தெரிஞ்சால் போதும். அவ்வளோ பக்கத்தில் நீங்கள் உங்களுடைய மொபைலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆடியோ வந்து ரொம்ப நல்லாவே ஓரளவு இப்போ இருக்கிற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே ரெக்கார்ட் ஆகும். நானுமே கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸாக தான் நான் வச்சுருக்கிறேன். என்னுடைய மொபைல் சவுண்டு மட்டும் நான் போடுறேன். என்னுடைய மைக் சவுண்ட் இல்லாமல் என்னுடைய மொபைல் சவுண்டை மட்டும் நான் அந்த நேரத்தில் காட்டுறேன். பாருங்கள் என்னுடைய மொபைல் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நான் நினைக்கிறேன் ரொம்ப ஒன்றும் பேடாக இருக்காது. ஓரளவு நல்லாவே வந்து இப்போ இருக்கிற எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே ஓரளவு நல்லாவே வந்து சவுண்டை வந்து ரெக்கார்ட் பண்ணும். அதனால் ரொம்ப க்ளோஸாக நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த மொபைலில் அப்படியே நீங்கள் வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ரொம்ப தூரத்தில் ஒருவேளை நீங்கள் ரொம்ப தூரத்தில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த ஆடியோ கரெக்டாக ரெக்கார்ட் ஆகாது. ஆனால் பக்கத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆடியோ வந்து நல்லாவே ரெக்கார்ட் ஆகும். ஒருவேளை நீங்கள் வந்து கொஞ்சம் பணம் நான் வந்து யூடியூப்புக்காக செலவு பண்ணலாம், கொஞ்சம் பணம் வந்து நான் ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து ஒரு கேமரா நீங்கள் வந்து ஆக்ஷன் கேம் அப்படிங்கிற ஒன்று நீங்கள் வாங்கிக்கலாம். என்கிட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு ஆக்ஷன் கேம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆக்ஷன் கேம்ஸ் எல்லாம் வந்து நிறைய யூடியூப்பில் வந்து இப்போ இந்த மாதிரியான ஆக்ஷன் கேம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அமேசான் மாதிரியான, ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஆன்லைன் ஸ்டோர்ஸில் வந்து நிறைய கிடைக்கும். நான் நினைக்கிறேன் 2000 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஆக்ஷன் கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் நல்லா தேடி கவனமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய்க்குள்ள கூட ரொம்ப சிம்பிளாக என்ன செய்யலாம் அப்படின்னா நல்ல ஒரு ஆக்ஷன் கேம் நீங்கள் வாங்கிக்கலாம். 5000 ரூபாய்க்கு கூட 4K குவாலிட்டியில் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஆக்ஷன் கேம்ஸ் எல்லாம் நிறைய இப்போ அவைலபிளாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய ஆக்ஷன் கேமில் வந்து ஆடியோ வந்து டைரெக்டாக ரெக்கார்ட் பண்ண முடியாது. நீங்கள் வீடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணணும், ஆடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணணும். ரெண்டையும் ரெக்கார்ட் பண்ணி ரெண்டையும் நீங்கள் எடிட் பண்ணும்போது ஒன்று சேர்க்க வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு சில ஆக்ஷன் கேமில் வந்து நீங்கள் டைரெக்டாக ஆடியோ வந்து உள்ள இன்புட் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்கும். நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் இன்னும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன் கேமில் இருக்கிற இந்த வீடியோஸ் வந்து நம்ம எடுத்து மொபைலில் ஈஸியாக எடிட் பண்ண முடியாது. ஒரு பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஆக்ஷன் கேமில் இருக்கிற அந்த வீடியோவை எடுத்து நீங்கள் எடிட் பண்ணலாம். அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ புதுசாக யூடியூப்பில் வந்திருக்கிற ஒரு ட்ரெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோ, ஒரு 20 செகண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட சிம்பிளான ஒரு மொபைல் தான் இருக்குது. உங்களால் வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த 20 செகண்டுக்குள்ளே ஒரு சில பேர் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அழகாக வந்து அந்த 20 செகண்டுக்குள்ள வந்து சூப்பரான ஒரு வீடியோவை, அழகான ஒரு கண்டென்ட் வந்து என்ன செஞ்சிடறாங்க கொடுக்கறது வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்போ நீங்கள் உண்மையிலேயே கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சின்ன ஒரு மொபைலை வச்சு ஒரு 20 செகண்டுக்குள்ள சூப்பரான ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி அழகாக நீங்கள் வந்து யூடியூப்பில் போடலாம். அதை வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க. உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய யூடியூப் சேனலில் நான் முன்னாடியே கண்டென்ட் பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். யூடியூப் சேனலில் எந்த மாதிரியான கண்டென்ட் நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு எப்படி ஒரு நேம் செலக்ட் பண்ணுறது, அப்படி நேம் செலக்ட் பண்ணுறதுல என்ன மாதிரியான ஆன்லைன் டூல்ஸ் நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஒருவேளை அந்த வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதையும் தயவுசெய்து பார்த்துருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது உங்களை நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்காக நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.